Hi friends, lunchbox recipe la இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புதினா ரைஸ் வித் வாழக்காய் வறுவல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. First நம்ம புதினா ரைஸ் ரெடி பண்ணிரலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கை புதினா. புதினா எடுத்ததோட பாதி அளவு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அரை நெல்லிக்காய் அளவு புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம ரைஸ் பண்ணிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. நான் நிலக்கடலை ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். 3 வரமிளகா, ஒரு கை கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக ஆனதுக்கப்புறம் நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சாதம், வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா புதினா ரைஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வடித்து வச்சுருக்க சாதம் 1 கப் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒயிட் ரைஸ் தெரியாத அளவுக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நல்ல மணமாக இருக்கும் சாதம். அவ்வளோதாங்க, புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வாழைக்காயை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வாழைக்காய் கருப்பாகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் சும்மா லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இடித்த மாதிரி இருக்கணும். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கிற வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து வாழைக்காயை பரட்டி விட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம வாழைக்காய் வறுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வாழைக்காய் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை பரட்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வறுவல் ரெடி ஆயிரும். பாருங்கள், சுவையான வாழைக்காய் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் புதினா ரைஸ் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவல் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.